சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வேகமா வந்து அப்துல் கலாம் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கிள் நான் கேள்வி கேட்கட்டுமான்னா கேள்றான்னார். கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன்னா பிரின்சிபால் பார்த்துட்டார். ஓ இவனா போச்சு போனா அவர் துடிக்கிறாரு. அவன் கேட்டான் பார், நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டியான்னா. இது கற்பனை இல்லை சார், நிஜமா நடந்தது இது. அவரு சிரிச்சுக்கிறார் பாருங்க, ஆனந்தமா சிரிக்கிறார். இதான் சார் அனுபவத்துக்கு கிடைக்கிற மரியாதை. அனுபவம் எந்த எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு மகிழக்கூடிய மனோபாவம் பெற்றதுதான் அனுபவம். அந்த மனிதர் சிரிக்கிறாரு. அவர் தூக்கி அந்த மையனை மடியில உட்கார வச்சு ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், அருமடா இப்படிதான்டா கேட்கணும் கேள்விலாம். உன் முடியை பார்க்கிறேன் பச்சை பசையில் இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது. என் முடியை பார்க்கிறேன் விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடக்கிறது. மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்திருக்க வேண்டும் என்று அந்த பையனுக்கும் பதில் சொன்னார். பாத்தீங்களா? இந்த பணிவும் பக்குவமும் நமக்கு வாழ்க்கையில இருந்தா வாழ்க்கை சுகமான பயணம் சார், சுகமான பயணம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு மரத்துல 5 பறவைங்க உட்கார்ந்துருக்கு. அதுல ஒன்ன ஷூட் பண்ணிட்டா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 4. ஆமா, கரெக்ட். அது கரெக்ட். நான் உனக்கு ஒரு ஆன்சரை கொடுத்தேன், அது அப்படியே நம்பிட்டேன். ஆனா நீயா யோசிச்சிருந்தீன்னா உனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும். புல்லட் சவுண்ட் கேட்ட உடனே மரத்துல இருந்த எல்லா பறவையும் பறந்து போயிருக்கும். உண்மை உன் கண் எதிரில இருக்கு, ஆனா உனக்கு தெரியல. இது மேத்தமேட்டிக்ஸா இல்ல லாஜிக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.